Hi friends, relations and functions 10th standard first topic relations and functions. So இது வரைக்கும் up to 9th வரைக்கும் நீங்கள் வந்து பப்ளிக் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்திருக்க மாட்டீங்க. 10th வரும்போது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ங்கிற ஒரு ஃபியர்னஸே உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும். கரெக்டாக அது எதுவுமே தேவையில்லை. ஸோ நம்ம இங்கே கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா 10th நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதை பற்றி பேசிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து வேறு டேர்ம் பார்க்காதீங்க. நார்மலாக ரிலேஷன்னா என்ன சொல்லுவோம், நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னா என்ன செய்வோம், நமக்கு அத்தை மாமாங்கிறவங்க ஒருத்தவங்க தான் இருக்க மாட்டாங்க, அண்ணா தங்கச்சி அப்படிங்கிறது ஒருத்தவங்க தான் இருக்கும். ரிலேஷனுங்கிறது நம்ம பார்க்குற எல்லாரையுமே நம்ம ரிலேஷனாக எடுத்துக்கலாம். ஆனால் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒருத்தர், அதாவது மேரேஜின் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபார் எ பாய் மேரிட் டு எ சிங்கிள் கேர்ள் அப்படி இருக்கிறது ஃபங்க்ஷனாக இருக்கும். பட் ரிலேஷனுங்கிறது அப்படி கிடையாது. ஒரு கேர்ளுக்கு வந்து ஸோ மெனி ஆஃப் ரிலேஷன்ஸ் இருப்பாங்க. அந்த பேசிஸில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஸே ஃபங்க்ஷன்ஸே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு ஏ அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பிங்கிறது ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு இது இப்படி இருந்ததுன்னா அது செட் ப்ராக்கெட்டு, உள்ளே இருக்கிற வேல்யூஸ் 1 3 5லாம் அந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்குமா. இங்கே வந்து மல்டிப்ளைன் படிக்கக்கூடாது, கிராஸ் தான் படிக்கணும். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா, அப்படி ஈக்குவலாக இல்லைனா ஏன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து என், அந்த என்னன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா நம்பர் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏவா இருக்குமா, அப்படி இருக்கும் ஷோ தேட்னு கொடுக்கும்போது கண்டிப்பாக அது இருக்கும்னு அர்த்தம். ஃபைண்டுன்னு கொடுத்தா கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஷோ தேட் வரும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா அது அப்படி தான் இருக்கும். அப்போ நமக்கு இதுக்கான ஆன்சர் தான் இதுக்கும் வரணும், இதுக்கான ஆன்சர் தான் இதுக்கும் வரணும். அப்போ எப்படி என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி, இது மூணுமே ஈக்குவலாக தான் இருப்பது. ஓகேவா. இப்போ நான் வந்து தேர்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ இந்த லாஸ்ட் பாருங்கள், இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. அப்போ இப்போ என் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏல இருக்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏல இருக்கிற செட்டு எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இந்த செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்பர், இந்த நம்பர்னு வந்தால் தான் நீங்கள் டோட்டலாக என் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டால் ஏல இருக்கிற மொத்த எலமெண்ட்ஸை சொல்லுங்கள், 3. அதான் ஆன்சர். நல்லா கவனிங்க. வெறும் ஏன்னு கேட்டால் செட்டுக்குள்ள இருக்கிறது எழுதணும். ஆனால் என் ஆஃப் ஏன்னு கொடுத்தா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை எழுதணும். அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. என் ஆஃப் பி ஈக்குவல் டு என்னவா வரும், பியில் இருக்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 2. இப்போ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி. அப்போ என் ஆஃப் ஏங்கிறது 3, என் ஆஃப் பிங்கிறது 2. 3 2s are 6. ஸோ இப்போ இந்த ஆன்சர் தான் எனக்கு இதுக்கும் வரணும், இதுக்கும் வரணும். ஓகேவா. ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் நான் முதல்ல என்ன செஞ்சுருக்கணும், ஏ கிராஸ் பியோ பி கிராஸ் ஏவோ எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்போ ஏ கிராஸ் பி நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஏ கிராஸ் பி அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏ கிராஸ் பி, இப்போ ஏ கிராஸ் பின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, ஏ இருக்காங்க. அப்போ என்னன்னா ஏல இருக்கிறவங்க பியில் இருக்கிறவங்களோட வாலண்டியரா போய் ஃப்ரெண்ட், தட் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு வரணும்னு அர்த்தம். இப்போ ஏ கிராஸ் பி, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஏ எழுதிக்கிறேன், 1 3 5 கிராஸ் பி வந்து என்னது 2 3. ஓகேவா. ஸோ இப்போ நான் கிராஸ் பண்ணியிருக்கேன்னு என்ன அர்த்தம்னா ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது 1. இந்த 1ஐ நான் யாரோட ஃப்ரெண்ட் ஆக்குறேன்னா 2க்கு. அப்போ 1, 2. அதே மாதிரி இந்த 1ஐ இந்த பியில் இருக்கிற எல்லாரோடையும் நான் சேர்த்து எழுதுறேன். அப்போ இந்த 1 வந்து அடுத்து யாரு கூட சேரணும், 3 கூட. அவ்வளோதான். தட் மீன்ஸ் 1 வந்து இதில் இருக்கிற 2 பேரோடையும் ஜாயின் பண்ணி நான் எழுதிட்டேன். அதே மாதிரி இப்போ 1 முடிச்சாச்சு, அடுத்து 3க்கு எழுதணும். அப்போ 3, 2. அடுத்து என்ன எழுதணும், 3 வச்சு 3, 3. இப்போ 3க்கும் முடிச்சாச்சு. அடுத்து 5. அப்போ 5 வச்சு 5, 2. அடுத்து 5, 3. நீங்கள் நடுவில் மல்டிப்ளை, அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், மல்டிப்ளிகேஷன் சொல்லக்கூடாது. மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கிராஸ் மீன்ஸ் இதில் இருக்கிறவங்களும் இதில் இருக்கிறவங்க நம்ம சேர்த்து விடுறோம், அதுதான் வந்து கிராஸ். இப்போ பாருங்க, இதுதான் வந்து என்னுடைய ஏ கிராஸ் பி. ஸோ ஏக்கு எப்படி நம்ம ஒரு செட்டுன்னு டிஃபைன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஏ கிராஸ் பிங்கிறதும் ஒரு செட்டு தான். செட்டுக்குள்ளே இருக்கிறது இது ஒரு எலமெண்ட், இந்த செட்டு ஃபுல்லாகவே இது ஒரு எலமெண்ட். இப்போ கவுண்ட் பண்ணலாமா. இப்போ ஏ கிராஸ் பி தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன சொன்னேன், என் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு என்ன அர்த்தம், என்ன அப்படின்னாலே நம்பர் ஆஃப். அப்போ ஏ கிராஸ் பியில் இருக்கிற மொத்த எலமெண்ட்ஸ் எத்தனை, 1 2 3 4 5 6. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி எத்தனை, 6. இந்த வந்துருச்சா, 6 நமக்கு வந்துருச்சா. ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா பி கிராஸ் ஏ.
இப்போ இங்கே என்ன செட்டு நம்ம எடுத்திருக்கோம், பி எடுத்திருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் நான் எதை எழுதணும், பி எழுதணும். என்ன செட் இருக்கோ அந்த செட் எழுதணும். ரெண்டாவது செட் எடுத்திருக்கோம், ஏ எழுதணும். ஏங்கிறது என்னது, 1 3 5. இந்த சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும். 2 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோடையும் இதை பேர் பண்ணிக்க போறேன். அப்ப 2,1, அடுத்தது 2,3, அடுத்தது 2,5, அடுத்தது 2 முடிஞ்சு 3,1, 3,3, 3,5, 3. இதுல 2 எலிமெண்ட் தான். ஸோ முடிச்சாச்சு. ஸோ ஹோல் செட் போட்டீங்க. இப்போ பி கிராஸ் ஏ அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ என் ஆஃப் பி கிராஸ் ஏ. அப்போ என் ஆஃப் பி கிராஸ் ஏன்னா என்ன சொல்லியிருக்கோம், பி கிராஸ் ஏல இருக்கிற மொத்த எலிமெண்ட்ஸ் பாருங்க, 1 2 3 4 5 6. ஸோ இங்கேயும் 6. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் ஒன்க்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின் இப்போ பாருங்க, இது ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அதான் நம்ம பார்க்கணும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்க 1,2. இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு, 2,1. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குமா இருக்காதா, கண்டிப்பா ஈக்குவலா இருக்காது. இப்போ 1,2ன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க கிராஃப்ல எப்படி நீங்க மார்க் பண்ணுவீங்க, இப்போ நான் வந்து 1,2. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல 2. அப்போ இப்போ இங்க மார்க் பண்ணுவீங்களா, இதான் என்னோட 1,2 இருக்கும். எக்ஸ்ல 1 yல 2. ஓகே, இதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2,1 எப்படி மார்க் பண்ணுவீங்க, எக்ஸ்ல 2 yல 1. அப்ப இந்த பாயிண்ட் வந்து இதுவும் இப்போ சேமா இருக்கான்னு பாருங்க, சேம் கிடையாது. சோ அப்ப நீங்க இங்க 1,2 இங்க 2,1 பிளேஸ் தான் மாறி இருக்கு அப்படின்னு கிடையவே கிடையாது. பிளேஸ் மாறினாலும் நம்ம கிராஃப்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் மாறும். அப்ப ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேம் கிடையாது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ.